காஷ்மீர்ல தேல் கடிச்சா கன்னியாகுமரியில் கூட வலிக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோம், செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோன்னு அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு புரியுது. யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுமோ அவனுக்கு புரிய மாட்டேங்குது. கோழிக்கோட்டில் ரஜினி சார் படம், வாகமன்ல விஜய் சேதுபதி படம், ஊட்டில நம்ம சமுத்திரகாணி படம், ராமேஷ் ஷோட்டில் ரவீந்திர ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்னைக்கு யாரால நிக்குதுன்னா your presence is very important to our people because now they understand what is FFC. What is FFC now they understand. காஷ்மீர்ல தேல் கடிச்சா கன்னியாகுமரியில் கூட வலிக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். நீ எங்கேயோ இங்க தனியா நிக்கிற அடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சினா இங்க தனியா நாங்க நிக்கலவா, இந்தியாவே சேர்ந்து நிக்கிறோம் ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். ஐயோ நம்ம பின்னாடி இப்போ இருக்காங்களா, ஐஃபோக் இருக்கா, வெஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, ஈஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, கர்நாடகா இருக்கா, ஹைதராபாத் இருக்கா, கேரளா இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? நம்ம ஒரு அழைப்பை ஏற்று அவர்களா டிக்கெட் போட்டு அவங்களா வந்து உட்காந்து இன்னைக்கு மேடையில உங்களோட நாங்க இருக்கோம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி இருக்கிற பல லட்சம் பிலிம் எம்ப்ளாயிஸ் நம்மளோட இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. நாட் ஒன்லி அவர் லீடர்ஸ், more than lakh of employees with us. All Indian film employees are with us. So நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க பயப்படல, காமிக்கிறோம்னு சொன்னோம். நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோம், செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோன்னு. அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு புரியுது, யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுமோ அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் இப்போ நம்மளோட வேலை. என்ன சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பெப்சிங்கிறது ஒரு பலம் கொண்ட யானை. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாகன் மாதிரி அதில் நின்றுக்கிட்டு இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கரும்பு கொடுத்து கொஞ்சம் வெல்லம் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நீ பின்னாடி வந்து ஊசியை குத்திட்டே இருந்தீங்கன்னா பாகனே தூக்கி போட்டு நேரம் உன்னை அடிச்சு காலி பண்ணிடும். பாகன் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி, பாகன் இல்லைன்னா உன்னோட சேஃப்டி காலி ஆயிடும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாரையும் 1.5 மாசமா கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள்ல பெப்சியோட தப்பு என்ன நீங்க சொல்லுங்க, தப்பு இருந்தா சரி பண்ணிக்கிறோம். நம்ம பழைய பெப்சி மாதிரி இல்லாம நாங்க சொன்னதுதான் சரியில்லை சொல்லாம, ஐயா எங்களோட தவறு இருந்தா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒழுங்கா இப்ப நம்ம என்ன நினைச்சோம், சென்னையில் இருக்கிற நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற தோழர்கள் இங்க வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம காமிக்கலாம். உடனே மறுநாள் அவங்க என்ன பண்றாங்க, படப்பிடிப்பு நடந்தே தரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி நடத்துங்க, வடிவாக கொண்டு வந்து சாணி அடிக்க வைப்பாங்க இல்லையா, என் தலைவர் வரான் சும்மா இருந்த கூட சாணி அடிக்க வைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க படப்பிடிப்பு இல்லை. அவங்க அங்கங்க படப்பிடிப்பு நடத்திருப்பாங்களா? யாரால கட்டுது? நோரால கட்டுதுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. உன் வாய வச்சு சும்மா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ளூடிங் ரஜினி சார் படம், கோழிக்கோட்டில் ரஜினி சார் படம், வாகமன்ல விஜய் சேதுபதி படம், ஊட்டில நம்ம சமுத்திரகாணி படம், ராமேஷ் ஷோட்டில் ரவீந்திர ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்னைக்கு யாரால நிக்குதுன்னா நீ நடத்திக்கிறனா சரி, நான் தடுக்கல உங்களை, நீங்க நடத்துனீங்களா? இப்ப யாரால கட்டுது? படப்பிடிப்பு நடக்கிற தயாரிப்பாளர் எல்லாம் சார் என்ன சார் இது அநியாயம், ஏன் சார் ஷூட்டிங் நிறுத்துறீங்க? நான் கேட்டேன், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பெப்சி வேணும், ஆனா தயாரிப்பாளர் சம்பந்தி பெப்சி வேணாம். என்ன இது வேணாம் சொல்ற உங்க தயாரிப்பாளர் சொன்ன, நீ அங்க போய் கேளுங்க ஒரு தடவை, ஏன் வேணாங்கிற என்ன பிரச்சனை? படம் எடுக்கிற எனக்கு அவன் வேணும், பதவியில் வந்து உட்காந்துருக்க உனக்கு வேணாம்னா என்ன அர்த்தம் கேட்கணும் இல்லையா? நீ அங்க கேட்கறத விட்டுட்டு எங்க கிட்ட வந்து ஏன் நிறுத்தினா நாங்க நடத்தோம்னு சொன்னா நடத்தி காமிங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. என்னன்னா எங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா இதை சொல்லுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். அது எதுவுமே இல்லாம நீங்க 4-5 சங்கமா உடஞ்சு போறீங்க, அது நாங்களா பொறுப்பு? உங்களை ஒண்ணு சேர்க்கிறோம் நினைக்கிறோம், எங்களை பிடிச்சு பாக்குற நீ